ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோட்ல வானதி இருந்துட்டு இவரவ பார்த்துட்டு இருக்க இவருக்கு ஏற்கனவே கமிட்டட் ஆயிடுச்சு. நான் தான் இவனுடைய லவர், தேவையில்லாமல் இவனை பார்க்கணும், இவன் கூட பேசணும், நம்பர் கொடுன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் ஒன்றும் இவரை சொல்ல கிடையாது, இவருடைய அண்ணன் இருக்காருல்ல, அவரு கூட ட்ராவல்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல, கார் கூட ஓட்டுவார், அவரை தான் நான் சொன்னேன், அவரோட நம்பரை தான் நான் கேட்டேன். மற்றபடி இவர் கூடலாம் பேசணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை, அவர் தான் ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வானதி இருந்துட்டு, அப்படின்னா நீ இவனை பார்க்கலையா, இவன் நம்பரை கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இல்லை இவரோட நம்பரெல்லாம் நான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா என்னோட ரூட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியை கூட்டிகிட்டு வானதி அங்கேருந்து சிட்டா வளர்ந்து போயிடறாங்க. என்னடி இது, என்ன இதுன்னே தெரியாமல் இப்படி இவ கூட சண்டை போட்டுட்டியேடி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, பின்ன நானே இத்தனை நாள் கழிச்சா உன்னை கரெக்ட் பண்ணியிருக்கேன், இப்போ நடுவில் ஒருத்தி வந்துட்டானா யாரால் ஏற்றுக்க முடியும், அதனால தான் ரெண்டில் ஒன்று பார்த்துட்டேன். ஏய் சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது இந்த பொண்ணுக்கு தெரியல போல இருக்கு, சொல்லிட்டேன்னா வந்துடலாம், அதெல்லாம் நம்மளுடைய வேலை இல்லை, வாப்பா நம்ம ரோட் கிளியர் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை இருந்துட்டு பாண்டியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல்லவன் நின்றுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னது இவரை கிடையாது, இன்னொருத்தரை தான் நான் சொன்னேன், உங்கள் இன்னொரு அண்ணனை தான் நான் சொன்னேன், அவரோட நம்பரை தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம பல்லவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா பல்லவன் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நிலா இருந்துட்டு துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு மடிக்க லேட் ஆகும் போல இருக்கே, நான் அந்த பக்கமே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இந்த பக்கம் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழன் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக வராங்க. இத்தனை நாள் கழித்து இப்போ தாங்க கார் ஓட்டும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி தான். ஒரு மாதம் வராமல் என்னுடைய கஸ்டமர் எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, என் கூட ட்ராவல் பண்ணுறது அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் டே பல்லவா, எதுக்காகடா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க, இந்த பொண்ணு போச்சேன்னா இன்னும் ஒரு நல்ல பொண்ணு, பெட்டரான ஒரு பொண்ணு உன்னோட வாழ்க்கையில் வரும்னு நினச்சிக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவா, உங்கள் அண்ணன் பேச்செல்லாம் நீ கேட்காது, இப்போ நீ படிக்கிறதுக்கான நேரம், இதை விட பொண்ணெல்லாம் பார்க்குறத விட்டு சூப்பராக படிடா, அதுதான்டா உன்னோட எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லிடுறாங்க. இதில் உங்கள் அண்ணி சொல்கிறத ஏற்றுப்பியா இல்லை நான் சொல்கிறத ஏற்றுப்பியான்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, அண்ணன் சொல்கிறது கொஞ்சம் ஆறுதலாவாச்சும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா வானதியை அந்த பொண்ணுக்கிட்ட கூட்டிகிட்டு போனியா, அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், வானதி ரெண்டில் ஒன்று பஸ் ஸ்டாண்டவே ஆகிடுச்சு, பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு கொடுத்த ட்ரஸ்ட்டு தான் என்னால் தாங்கிக்கவே முடியல, அப்படி என்னடா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் அந்த பொண்ணுக்கு என்னையும் பிடிக்கல, பாண்டியனையும் பிடிக்கல, வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு. வேற ஒருத்தரா, என்னடா சொல்கிற, அந்த பொண்ணுக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சோழனை கை காட்டுறாங்க. நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சோழன் இருந்துட்டு என்னடா சொல்கிற, ஆமாம் அந்த பொண்ணு நல்லா விசாரிச்சுட்டுங்க, அந்த பொண்ணுக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கான், உன்னோட நம்பரை தான் அந்த பொண்ணு கேட்டிருக்கு, நாம் தான் தேவையில்லாமல் பாண்டியண்ணங்கிட்ட போய் சொல்லி வானதி தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டுருச்சு. ஆனால் ஒரு விதத்தில் பானதி அந்த பொண்ணை கேட்டதும் ஓரளவுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுவோம். அதுக்கடுத்து தான் சோழன் இருந்துட்டு நிலவை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றுறதுக்காக, ஒரு பையன் அழகாக இருந்துட்டா போதுமே, எல்லா பொண்ணுங்களும் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க, அடடா என்ன அழகு, எத்தனை அழகு அப்படின்ற மாதிரியெல்லாம் சோழன் பயங்கரமாக கெட்டப்லாம் போட்டுட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம பல்லவன் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பாண்டி தான் ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம புரோக்கர் இருந்துட்டு சேரனுக்கு கால் பண்ணி, நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க சாயங்காலமாக உங்கள் வீட்டுக்கு வராங்களாம், வீட்டை பார்த்துட்டு போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன நாளைக்கே வா, வீட்டில் நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
என்ன செய்றா? அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு, இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இல்லண்ணே பண்றது ஓகே தான். ஆனா இருந்தாலும் வீட்ல ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையேன்னு தான். சரிண்ணே நான் பார்த்து பக்குவமா சொல்லிக்கிறேன். நீங்க வர சொல்லுங்க அப்படின்ற மாரி சேரன் வந்து சொல்லிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நிலா இருந்துட்டு, "இன்னும் நீங்க யாருமே தூங்கவே இல்லையா? டைம் என்ன ஆயிட்டிருக்கு? டேய் பல்லவா! உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, ஒண்ணு படி, இல்லாட்டி படுத்து தூங்கு." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் நிலாவ வெறுப்பேத்துறதுக்காக சோலை இருந்துட்டு, "ஏய் கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. "என்னங்க ஆச்சு? அப்படி என்னதாங்க கண்டுபிடிச்சீங்க?" "இல்ல பஸ் ஸ்டாப்ல அந்த புறா வந்து என் நம்பர கேட்டுச்சுல்ல, இப்ப நான் அதனுடைய நம்பர கண்டுபிடிச்சுட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. அது பேர் கூட கார்த்திகாடா அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. இத கேட்ட உடனே நம்ம பல்லவன்லாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நிலா இருந்துட்டு, "டேய் பல்லவா! இவங்க கூடலாம் நீ சேராதடா. சேர்ந்தனா கெட்டு போயிடுவ கண்டிப்பா. அதனால ஒழுங்கா படி இல்லாட்டி படுத்து தூங்கு." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்பவே கோவமா கதவை சாத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. "இதெல்லாம் உனக்கு தேவையாடா?" அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சோழன் இருந்துட்டு, "என் மேலே இருக்கிற லவ்வில் தாண்டா அவன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறா. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் அந்த பொண்ணு வேற என் நம்பரை தான் கேட்டுச்சுன்னு வேற சொல்லி விட்டுட்டீங்க. நிலவுக்கு என் மேலே இம்ப்ரெஸ் வரணும்னா அவன் மனசில் நான் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் இந்த மாதிரிலாம் பண்ணி தாண்டா ஆகணும்." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, "உன் கூட சேர்ந்தனா மறுபடியும் நான் அங்கே திட்டு வாங்க தான் செய்யணும். அதனால் ஆளை விடுடா சாமி." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் நம்ம பல்லவனும் படுத்துடுறாங்க. கூடவே நம்ம சோழனே இருந்துட்டு, "டேய் டேய் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்டா, ஆளை விடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இருந்துட்டு நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் நிலா போகிறாங்க. "அண்ணன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமாம் கிட்டத்தட்ட ஆன மாதிரி தான்." "நான் என்னண்ணே என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க? பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அப்படி வேலையில் கொஞ்சம் பிஸி." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பல்லவன் வராரு. வந்த உடனே, "அண்ணன் பாக்ஸ் கொடுண்ணே." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "என்னடா கேட்ட?" "பாக்ஸ் கொடுண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வெறும் பாக்ஸை எடுத்து கொடுக்குறாங்க. "அண்ணா எங்கண்ணே சாப்பாடு காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாக்ஸ் கொடுணும் அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன்டா. சாரிடா பல்லவா, இருடா ஒரு நிமிஷம்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் சாப்பாடை போட்டு கொடுக்குறாங்க. பாண்டி இருந்துட்டு, "என்னென்ன ஆச்சு? நாங்கள் காலையில் எத்தனை பேர் எழுந்தங்க, என்ன பண்ணுங்கன்னு ஒன்றுமே தெரியாத நினப்பில் உட்காந்துட்ருக்க. அப்படி என்னென்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா, அப்புறம் ஏன்னு நீ இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே துருவி துருவி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு இருந்துட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சோழனை கையிலே பிடிக்க முடியல. அவர் ரொம்பவே பிஸியாக இருக்கார். நிலா வாங்கி கொடுத்த அந்த சட்டையை போட்டிருக்காங்க. நிலா பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "நான் இன்றைக்கி எங்கே போகிறேன்னு தெரியுமா? இவ்வளோ அழகாக ரெடியாகி." அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் கேட்கவும், "என்ன விஷயம்? எங்கே முக்கியமான வெளியில் கிளம்புறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன்." "சரிங்க எங்கே போகிறீங்க? வேலைக்கு தானே போகிறீங்க?" "வேலைக்கு தான் போகல, நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற புறாவை பார்க்க போகிறேன்." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நிலா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. "டே சோலா, நீ தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, அது இந்த ஊருக்கு தானே தெரியும். ஆனால் நிலாவை கேளுங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னு அது ஒரு கல்யாண பேபி இல்லைன்னு தான் சொல்லும். ஆமாம் தானேங்க?" "ஆமாம், நான் இப்பயும் அதுதான் சொல்கிறேன். அதனால் நான் மட்டும் எத்தனை நாள்னா சிங்கிளாக இருக்க முடியும்? எனக்கானது தேடி வரும்போது நான் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். நான் தேடி போனது எனக்கு கிடைக்கல, தேடி வரதாச்சும் நான் ஏற்றுக்கிறேனே." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "இருந்தாலும் நீ தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்கடா, நான்லாம் கரெக்டான ரூட்டில் போயிட்டு தானே அதுக்கு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜோலில் நேர்ந்துட்டு பயங்கர கொசு மருந்து மாதிரி சென்ட்டை எடுத்து அடிச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு கையில் இருக்கிற பேகை தூக்கி போட்டுட்டு சோழனை பிடிச்சி பயங்கரமாக வாட்டன்னு வாங்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் சோழனோட நிலைமை என்ன ஆக போகுதுன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.